உதயநிதி கைது நடவடிக்கையை தொடர்ந்து திமுக தாக்கல் செய்த முறையீட்டு மனு பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் தனது பொறுப்பின் மாண்பை உணர்ந்து பேச வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். உதயநிதி கைது சம்பவத்தை தொடர்ந்து திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது இந்த வழக்கு. இந்த முறையீட்டு மனு பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. உதயநிதி கைது தொடர்பாக திமுக தாக்கல் செய்த முறையீட்டு மனு பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. உதயநிதி கைது நடவடிக்கையை தொடர்ந்து திமுக தாக்கல் செய்த முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். அன்பழகன், இந்த வழக்கின் தன்மை என்ன, சொல்லுங்க. மகன் உதயநிதி கைது தொடர்பான ஆவணங்கள் வரவில்லை என்று கூறினால்தான் விசாரணை வந்து 2 காலத்துக்கு ஒத்திவைக்கிறாங்க. ஏன்னா நேற்று தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இரட்டையர்த்தம் பேசியதாக தான் உதயநிதி கைது செய்யப்பட்டார். 9 பிரிவுகளில் கைது செய்யப்பட்ட சொல்ல அவங்க சென்னையிலிருந்து தஞ்சாவூர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னதாகவே கைது செய்யக்கூடாது, 12 மணிக்குள் 12 மணி நேரம் கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்த சூழல்ல ஏற்கனவே அவர் கைது செய்யக்கூடாது என்று முதலில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது நாளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சியுடைய தலைவருக்கு அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக கைது செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்த சூழல்ல தான் எந்த கைது நடவடிக்கை எடுத்தா சொன்னாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உதயநிதி கைது சம்பந்தமான எந்த விதமான ஆவணங்களும் வரவில்லை என்றது நீதிபதி இளந்தரையன் சொல்லி 2 காலுக்கு வந்து ஒத்திவைக்கணும். 2:15 ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலதான் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடக்கும். இந்த ஏற்கனவே உதயநிதி கைது ஆவணங்கள் வரவில்லை என்ற காரணத்தாலதான் விசாரணையை வந்து நீதிபதி இளந்தரையன் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ 2 காலுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஆவணங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க. இல்ல முழுவதும் அவர் ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் கைது செய்திருந்தார்களா இந்த முழுவதுமா எதுவுமே தெரியாத ஒரு சூழல் தான் இவங்களுக்கு, அதாவது நீதிமன்றத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வருது. அதனால்தான் நாங்க அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா 2 காலுக்கு மீண்டும் விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள் அவருக்கான அந்த முக்கியமான ஆவணங்கள் வந்தால் அதை தொடர்ந்து எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த திமுக முறையீடு செய்யப்பட்டது குறித்தா விசாரணை மதியம் 2:15 ஒத்தி வச்சிருக்காங்க. போதிய ஆவணங்கள் வராதனால விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.